Very warm greetings to all our friends. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மார்க் ஷீட்ல இருந்து ஜிபிஏ அண்ட் சிஜிபிஏவை வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னால 3 கேட்டகரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கிரேட் என்னென்ன கிரேட் கொடுத்துருக்காங்கிறது வந்து மார்க் ஷீட் பின்னால இருக்கும். ஓ அப்படிங்கறது வந்து அதோட மார்க் ரேஞ்ச் வந்து 91 to 100. அதோட கிரேட் பாயிண்ட் வந்து 10. இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் ஷீட் பின்னாலையும் அதோட கிரேட், மார்க்ஸ் ரேஞ்ச், கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பி அப்படிங்கிற ஸ்கோர் பண்றாங்க, கிரேட் பி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து 56ல இருந்து 60 மார்க்குள்ள எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதுதான் அந்த கிரேட் பாயிண்ட். இப்போ இத வச்சுக்கிட்டு நம்ம சிஜிபிஏ ஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ். அந்த சப்ஜெக்டோட கிரெடிட் வந்து ஏற்கனவே நம்ம இதுல கொடுத்துருப்பாங்க, நம்ம சிலபஸ் புக்ல. அதுல அந்த சப்ஜெக்டுக்கு உண்டான கிரெடிட்டை நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கணும். அதோட மொத்த கிரெடிட்டை கால்குலேட் பண்ணணும். ஒரு செமஸ்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமஸ்டருக்கு 26 கிரெடிட். ரைட், அது பக்கத்து உள்ள காலம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம மார்க் ஷீட்ல நம்ம எடுத்த கிரேட் ஏ பிளஸ், பி பிளஸ், டி பிளஸ், இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்த கிரேட். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் டேபிளோட கிரேட் பாயிண்ட், என்ன கிரேடுக்கு என்ன பாயிண்ட் அப்படிங்கறத எடுத்து நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி பிளஸ் மார்க், லீகல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பி பிளஸ் மார்க் எடுத்திருக்காங்க. பி பிளஸுக்கு 7 பாயிண்ட்ஸ். அப்போ பி பிளஸுக்கு நேரம் 7 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஏ எடுத்தா 8 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேடுக்கும் எவ்வளவு கிரேட் பாயிண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல உள்ள அந்த கிரெடிட்டையும் அந்த கிரேட் பாயிண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 into 4 are 36, 3 into 7 are 21. ஸோ அவ்வளவுதான், ப்ராசஸ் முடிஞ்சு. இந்த டேபிளோட மொத்த அவுட்கம் வந்து டோட்டல் கிரெடிட் 26, கிரெடிட் இன்டு சிபி கிரேட் பாயிண்ட் வந்து 211. இந்த ரெண்டு இதை கிடைச்சாலே போதுமானது. அந்த கிரேட் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஜெனரல் ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ண அந்த டோட்டலையும், டோட்டல் எத்தனை கிரெடிட்ஸையும் பண்ண போறோம். அப்போ நம்ம 211 டிவைடட் பை 26, ஆன்சர் வந்து 8.12. அப்ப இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 8.12 கிரெடிட் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு செமஸ்டருக்கு உண்டான ஜிபிஏ. இப்ப 2 செமஸ்டர் அப்படிங்கிறப்போ பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செமஸ்டர் ஜிபிஏ அந்த செமஸ்டர் ஜிபிஏ எடுத்து ஆவரேஜ் பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 2 செமஸ்டருக்கு மொத்தம் 18 சப்ஜெக்ட்னா 18 சப்ஜெக்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான கிரெடிட்டை நம்ம எழுதிடணும். அதுக்கு ஈக்குவலண்டா என்ன கிரெடிட் பாயிண்ட் அப்படிங்கறத எழுதணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மொத்த கிரெடிட் அதே ஃபார்மெட்ல இந்த மாதிரி இதே மாதிரி தேர்ட் செமஸ்டர்னா 3 சப்ஜெக்டுக்கு உண்டானது, 3 செமஸ்டருக்கு உண்டான மொத்த கிரெடிட், மொத்த கிரேட் பாயிண்ட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ்ல தான் வந்து நம்ம சிஜிபிஏ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ, ஹோப் யூ லேர்ன்.